வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிறிஸ்டாக் ஆஃப்டர் எ லாங் டைம். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இட்ஸ் அவேர்னஸ் வீடியோ. இந்த அவேர்னஸ் வீடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு யூனிக் வே, இது எந்த யூடியூபர்ஸும் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு வழி இருக்குது. அந்த வழியை உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். ஆன்லைன் டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் தெரியாதவங்களும் இருக்காங்க. தெரிஞ்சவங்களே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்களோட மைண்ட் ஆஃப் ஆகிடும். ஒரு வீடியோ கால் வரும். ஒரு வீடியோ கால் பண்ணி நீங்கள் கால் அட்டன் பண்ணுறீங்க. சரி, சம்பவன் இஸ் காலிங் யூ வீடியோ கால். அந்த வீடியோ காலில் ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒரு உடையணிந்த ஒரு நபர் இருப்பார். அல்லது ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அல்லது இடி அல்லது எஸ்பெஷலி நார்கோட்டிக். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஆர் உங்களோட ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் வெளிநாட்டிற்கோ அல்லது வெளி மாநிலத்திற்கோ நீங்கள் ஒரு போதைப்பொருள் கடத்திருக்கீங்க. ஸோ அதை நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்காக உங்களை இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். இந்த அரெஸ்ட்டுக்கு பேர் டிஜிட்டல் அரெஸ்ட். ஏதாவது நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு ரூமில் இருப்பீங்க. இந்த ரூமை விட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணக்கூடாது. நாங்கள் உங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனை இந்தியாவில் இருக்கிற 80% மேற்பட்ட மக்கள் அதை நம்புகிறாங்க. தமிழ்நாட்டில், சென்னையில் படித்தவர்கள், அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்கள், அரசு ஒரு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், இவங்க தான் இது வரைக்கும் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த கேசஸ் தான் மாட்டியிருக்கு. இதை தவிர மாற்றுறவங்க யாருங்கிறது அடுத்து நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க அரெஸ்ட் பண்ணி உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி உங்களை உட்காத்தி வச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது அவங்க நெகோசியேஷன்ஸுக்கு வருவாங்க. இப்போ இம்மீடியட்டாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு அவனை நம்பிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் அடுத்து உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, நான் கிளம்பணும், இல்லை ஒரு மீட்டிங் இருக்குது கிளம்பணும், இல்லை ஒரு ஃபேமிலி ஒரு கமிட்மெண்ட் இருக்குது கிளம்பணும்னா இந்த சோன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா உங்களை நான் விட்டுறேன், கட்டிட்டீங்கன்னா அவனும் விட்டுருவான். அவ்வளோதான், கால் கட் ஆகிடும். அதோட உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சு. ஸோ அப்போ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபேக். இந்தியாவில் டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஒரு சட்ட நெறிமுறைங்கிறதே கிடையாது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியல. இதனால தான் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை நல்ல மெத்தப்படித்த மேதாவிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு டெலிகிராம், பர்டிகுலர்லி டெலிகிராமில் நிறைய இந்த மாதிரி ஒரு ஃபேக் இது வந்துட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஜிட்டல் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஆகிடுச்சுன்னா 15,000 ஆர் 50,000, 15,000 அல்லது 50,000 உனக்கு என்னப்பா அடிச்சு விடுங்கிற மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. அதையும் நம்பி மக்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு ஏமாறுறவங்க இருக்காங்க. இது ஏன் இப்படி ஏமாறுறாங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லைங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியலையா? ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சகமாக இருக்கட்டும், இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், மத்திய மாநில அரசுகள், அதை தவிர யூடியூப் நண்பர்கள் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. நியூஸ் செய்தித்தாட்கள் எவ்வளவு நியூஸ் வந்துட்டுருக்கு. டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறது பண்ணி பணம் ஒரு ஒரு ஓய்வூதியர் ஒருத்தர் 70,000 80,000 ஐ திங்க், அல்லது அவரோட மொத்த லைஃப்பில் சேவ் பண்ண அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன், டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் படித்தவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க நம்பிட்டாங்க அப்படின்றதாலே அது ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஸ்கேம்ஸ்டருக்கு ஒரு பெரிய பலமாயிடுது. இது குறித்து மேலும் பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, இப்போது கரண்ட்டாக மத்திய அரசாங்கம் ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பெரிய அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கோல்டன் ஹவர்னு ஒன்று இருக்குது. அதிகபட்சமாக 1 hour நினைக்கிறேன். இந்த 1 hourக்குள்ளே நீங்கள் ஸ்கேம்ஸ் அந்த பேங்க்குக்கு, பர்டிகுலர் பேங்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பணம் பாதுகாக்கப்படும். கோல்டன் ஹவருக்கு மேலே போயிடுச்சு, மேபி அதாவது உங்களோட காலை கட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் அந்த காலம். இந்த காலம்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை இது பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட விசாரணைங்கிற பேரில் பேசிக்கிட்டே இருப்பான். அந்த 1 hour தாண்டணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த 1 hour தாண்டிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காது.
ஸோ அந்த கோல்டன் ஹவரை வந்து நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இதை நம்பாமல் இருந்தாலே நீங்கள் வந்து போதும். இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் ஒரு 1 ஹவருக்குள்ளே ஒரு 45 மினிட்ஸில் உங்களோட விசாரணை தான் முடிஞ்சிச்சு, இல்லை உங்களோட நெட்டு கட் ஆகிடுச்சு, இல்லை திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு கால் வந்து கட் ஆகிடுச்சு, அவனோட வீடியோ கால் கட் ஆகிடுச்சு, அந்த நேரத்தில் நீங்கள் சுதாரிச்சிட்டீங்க, இல்லை நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் உங்களோட பணம் வந்து காப்பாற்றப்படும். சப்போஸ் அந்த கோல்டன் ஹவர்ஸ் அந்த டயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா 1930 அப்படின்ற ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணணும். இந்த நம்பரில் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள், அந்த பணத்தை எப்படி மீட்டெடுப்பது என்ற வழிகள் வந்து இது ஒரு புகார் எண், அந்த எண் கொடுக்கலாம். இதை தவிர ஃபோன்ஸில் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபோன்ஸ், அதாவது நீங்கள் சாம்சங் ஃபோன், இப்போதைக்கு நான் வந்து சாம்சங் ஃபோன் சொல்கிறேன், அந்த ஃபோனில் அவனுங்களே நீங்கள் வந்து அலற விடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது டயலர்ஸில் செட்டிங்ஸில் டெக்ஸ்ட் கால்னு இருக்கும். இதில் வந்து குயிக் ரெஸ்பான்சஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எப்படி ஃப்ரேஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹூ ஆர் யூ, அர்ஜென்ட்டா, கால் யூ லேட்டர், இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்கேம்ஸ்டர் கால் பண்ணுறாரு, ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வருது. கால் வந்ததுன்னா அந்த டயலரில் வந்து ஒரு ஏஐ சிம்பிள் ஒன்று இருக்கும், அந்த நம்பரை கால் பண்ணுங்க. அந்த நம்பரை அமுக்குங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. கால் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கால் வரும்போது நீங்கள் கால் அட்டன் பண்ணாதீங்க. அட்டன் பண்ணாமல் அந்த ஒரு ஏஐ, இந்த ஜெமினிக்கு ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபீச்சரை அதை அமுக்கினீங்கன்னா டெக்ஸ்ட் கால்னு வரும். அந்த டெக்ஸ்ட் காலில் ஹூ ஆர் யூ அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அந்த ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃப்ரேஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. யூ அப்படிங்கிறத நீங்கள் வந்து அமுக்கினீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது நான் ஒரு டெமோவாக பண்ணி காமிச்சேன்னா நல்லாயிருக்கும். Hi. I'm using a voice assistant to convert your voice to text and respond to you. If you want to continue, please tell me why you're calling. Is this urgent? What's your name? Could you repeat that, please? Just to clarify, who are you? நேம், ஐ எம் காலிங் ஃப்ரம் ஐசிஐசி பேங்க் ஆர் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், லோனுக்காக கால் பண்ணுறேன் அப்படின்னா இம்மீடியட்டாக சாரி நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடலாம். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய நேரம் விரயம், அவனுக்கு இதில் பெயின் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தான். ஒரு உங்களோட நம்பரை வந்து கஷ்டப்பட்டு அவன் எடுத்தும் உங்கள்கிட்ட அவனால் கம்யூனிகேட் பண்ண முடியல. உங்களை அந்த ஃபோனோட ஏஐ இப்போ இன்றைய ஏஐ வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து அந்த ஏஐ கால், டெக்ஸ்ட் கால்னுங்கிற ஒரு இது வந்து ஃபீச்சர் வந்து எக்ஸலண்ட் ஃபீச்சர். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஐபி ஒருத்தர், அவருக்கு நான் கால் பண்ணியிருந்தேன் 2 days பேக். அவர் கால் பண்ணியிருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வந்துச்சு. இது மாதிரி என்னோட நேம் இது பண்ணி இங்கே இருந்து கால் பண்ணுறேன்னா அவர் வந்து கால் ஆல்ரெடி ஒரு மீட் பண்ணியிருந்தனால அவர் என்னோட கால் அவர் எடுத்தார். அதுக்கப்புறம் தான் இதை பற்றி கேரியர்கிட்ட நான் கேட்டிருந்தபோது, இது கேரியர் ஆப்ஷன் கிடையாது, இது வந்து ஃபோன் ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கும்போது, அந்த ஃபோனில் வந்து எப்படி பண்ணுறாங்கங்கிறத அந்த கேரியர்கிட்டேருந்து நான் கேட்டதுக்கப்புறம், இது வந்து நல்ல ஃபீச்சர். இது ஏன் வந்து ஒரு யூடியூப்பில் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். இது டிஜிட்டல் ஸ்கேம்ஸ்டர்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம், ஸ்பேம் கால்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ இது வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸலண்ட். ஒரு அன்னோன் கால் வருது, ஏஐ ஆன்சர் பண்ண போகுது, அவர் யாருங்கிற ஒரு பேர் சொல்லாத வரைக்கும் நீங்கள் அவரோட கால் நீங்கள் எடுக்க போகிறது கிடையாது. இது எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் இல்லை? நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் இதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பிக்சல், சாம்சங்கோட S25, S26, அப்புறம் வந்து இந்த ஒன் யூஏயோட வெர்ஷன் அதுவும் மெயினாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன் யூஏ வெர்ஷன் வந்து 8.2 இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷன்.
ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த ஃபீச்சர் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். பட் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த டாப் அண்ட் வெர்ஷனுக்கு போயிடுங்க. ஏதாவது ஒன்று. ஏன்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு வசதியாக இருக்கும்.